வங்கக்கடலில் டிட்வா புயல் உருவானது என்று வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. இதனால் சென்னைக்கு மிக கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் மாணிக்கம். வணக்கம். விவரம். வங்கக்கடலில் டிட்வா புயல் உருவானது என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதனால் சென்னைக்கு மிக கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. சென்னைக்கு தெற்கு தென்கிழக்கே 700 கிலோமீட்டர் தொலைவில் இந்த புயல் மையம் கொண்டுள்ளது என்று வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. அண்மை செய்தியினை பார்த்து வருகிறோம். வங்கக்கடலில் டிட்வா புயல் உருவானது என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் மாணிக்கம். வணக்கம். விவரம். டிட்வா புயல் உருவானதாக வானிலை ஆய்வு மையம் அதிகாரப்பூர்வமான அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க. வங்கக்கடலில் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலை கொண்டிருந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்று காலை 11:30 மணி நிலவரப்படி புயலாக வலுப்பெற்றிருக்கிறது என்ற தகவலை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறாங்க. மேலும் தற்பொழுது வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த முன்னறிவிப்புல கடந்த 6 மணி நேரத்துல, அதாவது காலை 11:30 மணி நிலவரப்படி கடந்த ஒரு 6 மணி நேரத்துல மணிக்கு 15 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்திருப்பதாக வானிலை ஆய்வு தெரிவித்திருக்கிறாங்க. மேலும் காலை 11 மணி நிலவரப்படி சென்னைக்கு தெற்கு தென்கிழக்கு திசையில 700 கிலோமீட்டர் தொலைவிலும், புதுவைக்கு தெற்கு தென்கிழக்கு திசையில 610 கிலோமீட்டர் தொலைவிலும் தற்பொழுது இந்த புயல் நிலை கொண்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது காலை 11 மணி நிலவரப்படி இது மேலும் தொடர்ந்து வடக்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து வரும் என வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க. மேலும் இது நகர்ந்து வரக்கூடிய திசை என்பது வடக்கு வடமேற்கு திசையாக இருக்கக்கூடிய சூழலில் தமிழ்நாட்டினுடைய வட கடலோர மாவட்டங்களில் நெருங்கி இது நகர்ந்து வரக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. தற்பொழுது இந்த புயலுடைய நிலவரம் என்பது இலங்கையை ஒட்டி இருக்கக்கூடிய கடலோர பகுதிகளில், தென்மேற்கு வங்கடல் பகுதிகளில் நிலை கொண்டிருக்கிறது. இதன் தாக்கத்தால் தற்பொழுது இருந்த தென் மாவட்டங்களில் பரவலாக லேசான மிதமான மழைக்கும் 5 மாவட்டங்கள், கடலோர மாவட்டங்களில் கனமழைக்கான வாய்ப்பும் இருப்பதாக வானிலை ஆய்வு சொல்லியிருக்கிறாங்க. நாளை தினம் இது இலங்கையுடைய கடலோர பகுதிகளை விட்டு வடக்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து தமிழ்நாட்டுக்கு நெருக்கமாக வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதனால் நாளை தினத்திலிருந்து தமிழ்நாட்டினுடைய வட கடலோர மாவட்டங்கள், குறிப்பாக டெல்டா மாவட்டங்கள்ல அதி கனமழை பெய்யக்கூடிய வாய்ப்பும், வட கடலோர மாவட்டங்களில் பரவலாக மழை பெய்யக்கூடிய வாய்ப்பும் ஏற்படும் என்று வானிலை ஆய்வு தெரிவித்திருக்கிறாங்க. மேலும் புயல் உருவாக்கக்கூடிய இந்த காரணத்தினால தமிழ்நாட்டுடைய கடலோர பகுதிகளில் காற்றின் வேகம் அதிகமாக இருக்கும். குறிப்பா கடலோர மாவட்டங்கள்ல தரைக்காற்று மணிக்கு 45 கிலோமீட்டர் வேகம் வரையில் வீசுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையத்துடைய இந்த தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் இப்போது வரையிலும் இந்த புயல் எங்கு கரையை கிடக்கும் என்ற தகவல் சொல்லப்படவில்லை. ஆனால் புயல் தமிழ்நாட்டுடைய வட கடலோர மாவட்டங்களில் நெருங்கி வருவதனால் தமிழ்நாட்டுடைய வட கடலோர மாவட்டங்களுக்கு இதனால் பெரிய தாக்கம் இருக்கும் என்று வானிலை ஆய்வு தெரிவித்திருக்கிறாங்க. 30ஆம் தேதி வாக்கில் சென்னைக்கு மிக கனமழைக்கான எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் 30ஆம் தேதி வரையிலும் இந்த புயல் கரை கடப்பதற்கான நிகழ்வுக்கு வாய்ப்பு இல்லை. 30ஆம் தேதி அதிகாலை வரையிலும் இந்த புயல் கடல் பகுதியில் நிலை கொண்டிருக்கும் எனவும், அது 30ஆம் தேதிக்கு பிறகுதான் வலுவிழப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த புயல் தற்போதைய நிலையிலிருந்து இது புயலாக வலுப்பெற்றிருக்கக்கூடிய சூழலில் இது வலுப்பெறக்கூடிய வாய்ப்பு, தீவிர புயலாக வலுமாறுவதற்கான வாய்ப்பு தற்போதைய சூழல் இல்லை எனவும், ஆனால் மணிக்கு காற்றுடைய வேகம் என்பது படிப்படியாக அதிகரிக்கும் எனவும் சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த புயலுடைய தாக்கத்தால் 30ஆம் தேதி வரையிலும் தமிழ்நாட்டில் பலத்த மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதால் சொல்லப்பட்டிருக்கின்றன. 30ஆம் தேதி காலைக்கு நேரத்துக்கு பிறகாக இந்த புயலினுடைய வலு படிப்படியாக இழக்கக்கூடும் எனவும், அதே நேரத்தில் இந்த கரை கடக்கக்கூடிய பகுதி என்ன என்பது குறித்தான விவரங்கள் பின் வெளியிடப்படும் எனவும் வானிலை ஆய்வு தெரிவித்திருக்கிறாங்க. தொடர்ந்து இந்த புயலினுடைய தாக்கம் என்பது காற்று மற்றும் மழை உடன் இருப்பதனால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்காக சிவப்பு நிற எச்சரிக்கையை தமிழ்நாட்டினுடைய கடலோர மாவட்டங்களுக்கு கொடுத்திருப்பதாக வானிலை ஆய்வு தெரிவித்திருக்கிறாங்க. மேலும் இந்த புயல் அடுத்து வரக்கூடிய 24 மணி நேரத்துல தென்மேற்கு வங்கடல் பகுதிகளில் தமிழ்நாட்டுடைய கடலோர பகுதிகள் நெருங்கிவிடும் என்பதனால் நாளை தினத்திலிருந்து, குறிப்பாக நாளை மாலை நேரங்களிலிருந்து அதிக அளவுல மழைப்பொழிவுக்கான வாய்ப்புகள் தமிழ்நாட்டுடைய கடலோர மாவட்டங்களுக்கு இருப்பதாகவும், அதே நேரங்களில் வானிலை ஆய்வு குறிப்பிட்டிருக்கக்கூடிய அந்த மாவட்டங்கள்ல அதிக கனமழை பெய்யும் எனவும் சொல்லியிருக்கிறாங்க. நாளை தினம் 5 மாவட்டங்களுக்கு மழைக்கான வாய்ப்புகள் சொல்லப்பட்டிருக்கின்றன. அதிலும் குறிப்பாக 4 மாவட்டங்கள் அதிக கனமழை, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை ஆகிய மாவட்டங்கள்ல முதற்கட்டமாக இந்த புயல் வடக்கு வடமேற்கு திசையில் நகரும்போது அதிக கனமழையும், அதற்கு பிறகாக 29ஆம் தேதி இந்த புயலினுடைய முழு பகுதியும் தமிழ்நாட்டினுடைய கடலோர பகுதியை ஒட்டி வந்துவிடும் என்பதனால் 29ஆம் தேதி செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, திருவாரூர், நாகப்பட்டினம் மாவட்டங்களிலும், காரைக்கால், புதுவையிலும் ஓரிரு இடங்களில் அதிக கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாகவும், 10 மாவட்டங்கள் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, வேலூர், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, பெரம்பலூர், அரியலூர், தஞ்சாவூர் மாவட்டங்கள்ல மிக கனமழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு தெரிவித்திருக்கிறாங்க. டிட்வா புயலினுடைய தாக்கம் என்பது அடுத்து வரக்கூடிய நேரங்களில் நகர்வுக்கு ஏற்றபடி மாறுபடும் என்பதனால் தொடர்ந்து கண்காணித்து வருவதாகவும் வானிலை ஆய்வு தெரிவித்திருக்கிறாங்க.
வங்கக்கடலில் டிட்வா புயல் உருவானது என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி மாணிக்கம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.